இது அனைவருக்கு தெரிந்த பாடல் என்று நினைக்கிறேன். இந்த பாடலை இயற்றியவர் பாண்டியன் அறிவுடை நம்பி. படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வராயினும், அது நிறைய செல்வங்களோடு செல்வத்தை உடையவனாக இருந்தும் பலரோடும் தன்னுடைய செல்வத்தை பகிர்ந்து உண்ணக்கூடியவனாக இருந்தாலும் இடைப்பட குறுகுறு நடந்து, இடைப்பட குறுகுறு நடந்து என்றால், குறுகுறு என்றால் சின்ன சின்ன அடிகளை எடுத்து வைக்கிறது குழந்தை. ஒரு இடைப்பட என்பதற்கு பொருள், ஒரு அடியை எடுத்து இன்னொரு அடியை எடுத்து வைப்பதற்கு குழந்தை கொஞ்சம் தயங்கும். உடனே ஓடிவிடாது குழந்தை, அப்பதான் நடக்க கற்றுக்கொள்ளுகின்ற குழந்தை. ஆகவே கொஞ்சம் ஒரு அடி எடுத்து வைக்கும், கொஞ்சம் சிந்திக்கும், அது கொஞ்சம் தயங்கும், அடுத்த அடி எடுத்து வைக்கும். இடைப்பட குறுகுறு நடந்து, இப்படி நடந்து சிறுகை நீட்டி, தன்னுடைய சிறிய கையை நீட்டி, இட்டும் தொட்டும் கவியும் துழந்தும், அந்த அதனுடைய சோறு, அந்த அது சாப்பிடுகின்ற உணவிலே கையை வைத்து தொட்டு எடுத்து கடித்து அதை துழந்துன துழாவி பிசைந்து நெய்யுடைய அடிசல் மெய்வட விதிர்த்தும். அடிசல் என்றால் சோறு. நெய் கலந்த அந்த சோற்றை உடம்பெல்லாம் பூசிக்கொள்கிறது. சாப்பிடுதோ இல்லையோ, உடம்பெல்லாம் பூசிக்கொள்கிறது. அத்தகைய மயக்குறு மக்களை இல்லோருக்கு பயக்குறை இல்லைதான் வாழ்நாளே. அத்தகைய நம்மளை மகிழ்ச்சியிலே மயக்கக்கூடிய குழந்தைகள் இல்லாதவர்களுடைய வாழ்க்கை பயனில்லை என்று சொல்லுகிறார் பாண்டிய மன்னன். இந்த பாடலுடைய கருத்துக்களை நீங்கள் திருக்குறளிலும் காணலாம். வள்ளுவர் அமிழ்தனும் ஆற்ற இனிய தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். அமிழ்தனும் ஆற்ற இனிய தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். சின்ன குழந்தை அது உண்ணுகின்ற உணவு, கையை போட்டு பிசைந்து குழப்பி அது உண்ணுகின்ற உணவில மிஞ்சி இருந்தால், அதை பெற்றோர்கள் உண்டால் அதை அவர்கள் அமிர்தமாக கருதுவார்கள், இனிமையானதாக இருக்கும் அவர்களுக்கு. அதனாலே அவர்களுக்கு நாவிற்கு இன்பம். மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம், மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. குழந்தைகளுடைய மழலை சொற்களை கேட்பது பெற்றோர்களுக்கு செவிக்கு இன்பம். குழலினது யாழெழுது என்ற தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். குழல் ஓசையும் யாழில வருகின்ற இசையும் இனிய இசை என்று சொல்லுவார்கள். யார் என்று கேட்டால் அது தன்னுடைய குழந்தைகளுடைய மழலை சொற்களை கேட்காதவர்கள் தான் இந்த இசையெல்லாம் சிறந்தது என்று சொல்லுவார்கள். ஆகவே வள்ளுவருடைய கருத்துப்படி குழந்தைகளினாலே அவர்கள் உணவை நாம் உண்ணுகின்ற பொழுது நமக்கு நாவிற்கு இன்பம், அவர்களை அணைக்கின்ற பொழுது உடலுக்கு இன்பம், அவர் சொற்களை கேட்கின்ற பொழுது காதுக்கு இன்பம். பிற்காலத்துல வந்த பாரதியார் இன்னும் 2 இன்பங்களையும் சொல்லுகிறார். சின்னஞ்சிறுகிளியே கண்ணம்மா என்ற பாடலிலே, ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி, ஆடி திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடி, உச்சி தன்னை முகர்ந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி என்பார். அதாவது அந்த குழந்தையை காணுகின்ற போது கண்ணுக்கு இன்பம், அந்த குழந்தையை கட்டி அணைத்து உச்சியை முகர்ந்தால் மூக்குக்கு இன்பம். ஆகவே குழந்தையினாலே ஒரு பெற்றோர்களுக்கு 5 புலன்களுக்கு இன்பம். ஆகவே அத்தகைய குழந்தைகள் இல்லாவிட்டால் வாழ்க்கை பயனில்லாத வாழ்க்கை என்பதுதான் பாண்டியன் அறிவுடை நம்பியின் கருத்து. அடுத்த பாடம். இந்த பாடலை எழுதியவர் மதுரை கடற்காயினார் மகனார் நக்கீரனார் என்பவர். இவர் புகழ்பெற்ற புலவர். இந்த பாடலில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், செல்வம் இருந்தால் அதை பிறருக்கு கொடுக்க வேண்டும், அதுதான் செல்வத்தினுடைய பயன். சரி, தென்கடல் வளாகம் பொதுமையின்றி, அது தெளிந்த நீருடைய கடலால் சூழப்பட்ட இந்த உலகம் பொதுமையின்றி, எல்லாருக்கும் பொது என்று நினைக்காமல், வெண்குடை நிழற்றிய ஒருமையோர்க்கும், தன்னுடைய கொடை கொற்ற கொடை தனக்குதான் அந்த நாடு உரியது என்று சொல்லக்கூடிய வேந்தன். அது உலகத்திலே மற்ற மன்னர்கள் இருக்கிறார்கள், குறுநில மன்னர்கள் இருக்கிறார்கள், அவர்களும் இந்த உலகத்திலே பகுதிகளை ஆள வேண்டும் என்று கூட நினைக்காமல், உலகம் அனைத்தையும் ஒருவன் ஆளக்கூடிய மன்னனாக இருந்தாலும், நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான். நடுநாள் என்றால் நள்ளிரவு. நள்ளிரவுல தூங்க மாட்டான், பகலிலும் தூங்க மாட்டான். தூங்காமல் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும். கடுமா என்றால் விரைந்து செல்லுகின்ற விலங்குகளை வேட்டையாடுகிறான், அதை பார்த்து வேட்டையாடுகிறான் வேடன். அது ஒருவன் வேந்தன். வேந்தனாக இருந்தாலும், இந்த விலங்குகளை வேட்டையாடுகின்ற வேடனாக இருந்தாலும், 9 நாழி உடுப்பவை 2. அவனும் ஓரளவுக்கு தான் ஒரு சமயத்துல உண்ண முடியும். அதே போல வேந்தனும் ஓரளவுக்கு தான் உண்ண முடியும், வேடனும் ஓரளவுக்கு தான் உண்ண முடியும்.
வேந்தனும் உடுப்பது 2 துணிதான், மேல ஒண்ணு கீழே ஒண்ணு. அந்த காலத்துல 2 தான். இப்ப வேணா நம்ம மேல 2 கீழே 2 போட்டுக்கலாம். ஆக உடுப்பது 2, எல்லாருக்கும் ஒண்ணுதான். மற்ற எல்லா விதத்திலுமே மனிதர்கள் எல்லாம் சமம். ஆகவே ஒரு தன்னிடத்தில் செல்வம் இருந்தால் பிறருக்கு கொடுக்க வேண்டும். செல்வத்து பயனே ஈதல். செல்வம் அதிகமாக இருந்தால் அதை பிறருக்கு அளிக்க வேண்டும். துய்ப்போமெனினே தப்புன பலவே. அது எல்லாவற்றையும் நாமே அனுபவிக்கலாம், அனுபவிப்போம் என்று ஒருவன் எண்ணினால் அதை கொடுத்து உதவுவதனாலே வருகின்ற மகிழ்ச்சி, அதனால் வருகின்ற இன்பம், இவற்றை அவன் இழந்து விடுவான். ஆகவே செல்வத்தின் பயனை ஈதல். இதைத்தான் வள்ளுவரும் ஈதல் இசைவிட வாழ்தல் அது அல்லது ஊதியமில்லை உயிர்க்கு என்பார். அதாவது ஈதல் ஈதல் கொடுப்பதனாலே வருகின்ற புகழ், பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து அதனால் புகழ் அடைகிறமே, அதுதான் வாழ்க்கை. அது இல்லாவிட்டால் இந்த வாழ்க்கையில பயனில்லை, எந்த விதமான லாபமும் இல்லை என்பார்.